7வது அதிகாரம். ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அம்மா இந்த 2 நாளா இதே வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பிள்ளைங்க வாழ்க்கையில பயங்கர போராட்டம், பயங்கரமான தடை இருந்ததுன்னு தான் அவங்க பிரேயர் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இந்த வார்த்தைகள் 2 நாளாக புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இந்த வார்த்தையை தியானிச்சுட்டே இருந்தாங்க. கர்த்தர் வந்து கவர்மெண்ட்ல இருந்து பெரிய ப்ராஜெக்ட் எங்க மருமகனுக்கு கொடுத்திருக்காரு. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயம் செய்வார். நம்பினா போதுங்க, ஒண்ணுமே யோசிக்காதீங்க. இவ்வளவு நாள் நடக்கலையே, இதெல்லாம் அங்க பிரச்சனையே கிடையாது. நாளை இந்நேரத்திலே 1 மரக்கால் கோதுமைமா கர்த்தர் சொல்லுகிறார். எதுக்குமே உபயோகம் இல்லாத, ஊரை விட்டு வெளியே ஒதுக்கி வைத்த, எதற்குமே உபயோகம் இல்லாத 4 குஷ்டரோகிகள் இந்த பாளையத்தில் இருந்து, இந்த ஒளிமுக வாசலில் இருந்து எதிரிகளுடைய பாளையத்திற்கு போகும்படி செய்தார். ஆண்டவர் ஏன் அவர்களை தூண்ட வேண்டும்? ஏன் பட்டணத்திற்குள் இருக்கிற யாரையாவது ஆண்டவர் கொண்டு செய்திருக்கலாமே. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீ உன்னை குடும்பத்தை விட்டு வெளியே வைத்திருந்தாலும் சரி, நீ யாரும் உன்னை மதிக்காவிட்டாலும் சரி, ஆண்டவர் உன்னை ஊருக்குள்ளே கொண்டு வந்து அதே ஜனங்களுக்கு நடுவிலே ஊருக்குள்ளே வரக்கூடாது. இதுதான் சட்டம். சட்டத்தை மீறி அவர்கள் ஊருக்குள்ளே வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். அவர்கள் மூலமா ஒரு நற்செய்தி வருகிறது. பாருங்க, உபயோகமே இல்லாத மனிதர்கள், அவர்களை கொண்டு ஒண்ணுமே நடக்காது. அந்த குஷ்டரோகிகளை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்தார். இப்படி ஒதுக்கப்பட்ட குஷ்டரோகிகள் தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தாரு பாருங்க. இஸ்ரேல் தேசத்துல அவர் நடந்த இடங்கள் உண்டு. அவர் தூக்கி கொண்டு சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேமிலிருந்து வீதி நெடுங்க கொல்கதா மலைக்கு பிலாத்து அரண்மனையிலிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரத்த துளிகள் அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. அவர் நடந்த இடங்கள் உண்டு. உயிரோடு இருக்கிறார். மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே, சாவையும் நோயையும் பேயையும் அதனால ஓடுது பேயே. என்ன நம்ம சொல்றதுனால ஓடுது? அவர் ஜெயித்தார் சிலுவையில. பேய் ஏன் ஓடுது? இயேசுவின் ரத்தம் சொன்னா பேய் ஓடுது, வசனம் சொன்னா பேய் ஓடுது. 2 இணையும் போது பேய் ஓடுது. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. அதான் சொன்னா, சகல அதிகாரமும் எனக்கு இருக்கு, என்னையும் ஒரு வாட்டி வணங்கிட்டீங்கன்னா ஆண்டவருக்கே சவால் வச்சவன் நமக்கு எவ்வளவு சவால் வைப்பான் இந்த பூமியில. உனக்கு நான் எல்லாம் தரேன், என்கிட்ட வந்துருன்னா. அவனை பார்த்து சிரிச்ச ஒரு நாள், உனக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் தரேன். உனக்கு பணம் வேணுமா, என்னெல்லாம் வேணுமோ ஜெபித்து கொண்டிருக்கிறேன். தத்துவரூபமா வந்து நின்று சொல்றான், என்ன வேணுமோ தரேன். ஆனா நீ இயேசுவை விட்டுற. அவனை பார்த்து சிரிச்சு, கொடுக்கிறதை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்யட்டும் கேட்டேன். நீ கொடுக்கிற பாரு, இந்த பூமியில எல்லாருக்கும் வீடு, பணம், நகை, ஆறு, பங்களா எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு நான் என்ன செய்யட்டும்? எல்லாரும் அதுக்குதானே ஓடுறாங்க. பூமியில மனிதன் எதை தேடுகிறான்? அதைத்தானே தேடுகிறான் என்று சொன்னான். வாழ்ந்தாலும்
வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். அவர் எனக்கு கொடுக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல. அவனை பார்த்து சொன்னேன், என் ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் கொடுக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, அவரை விட்டுட்டு நான் வரமாட்டேன். என் உயிர் போனாலும் இயேசுவோடு கூட நான் போவேன். இங்கே கண்ணை மூடினால் என் இயேசுவண்டை போய் திறப்பேன். என் இயேசுவின் பாதத்தருகே உட்காருவேன். அவர் எனக்கு என்ன கொடுக்கிறாரோ போதும், கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நான் உயிரோட இருக்க வரைக்கும் அவருக்காக தான் வாழ்வேன். இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்தை விட்டு வெளியேறு சாத்தானே. அன்னைக்கு ஓடுன வந்தா ஆண்டவர்கிட்ட கேட்டான், இந்த ஒரு தடவை என்ன பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு பாருங்க இந்த பூமியில இருக்க எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கிறேன். உயிர் தெழுந்த உடனே சொல்றாரு, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அதை சொன்னார் தெரியுமா? சிலுவையில் தான் அவனுடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்தார். இன்னைக்கு எல்லா குடும்பங்களையும் நசுக்கி கொண்டிருக்க. பலவீனத்துக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கு, தரித்திரத்துக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கு, பைபிள் வாசிக்க முடியாததற்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கு, செபிக்க முடியாததற்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கு, பிள்ளைகளை விரோதமா எழுப்புகிற எல்லா கிரியைகளுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கு. அதுதான் யுத்தம். எவ்வளவு நாள் இருக்கும் சிஸ்டர்? உயிரோட இருக்க வரைக்கும் இருக்கும். 24x7 இருக்கும். சரி இப்ப போறேன், அப்பதானே சொல்லிட்டு போனா, இப்ப போறேன் திரும்ப வருவேன். சிலுவையில் அறையப்படும் போது அவர் முகத்தில் துப்பினார்கள். எப்படி தாங்குனீங்க ஆண்டவரே? அது மட்டும்தான் எனக்கு புரியவே இல்லைங்க. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா. ஒரே ஒரு நிமிஷத்தை விட்டுட்டு வந்துடுறேன், நான் உனக்கு எல்லாம் தரேன். அவன் கொடுத்ததை வைத்து தரத்தோட முடிந்து மறிக்கும் போது ஏதாவது விட்டு வைக்கிறாங்க. கையில இருக்கிற ஒரு மோதிரம் கூட வீங்கிருச்சு எங்க மாமியார், கட் பண்ணி எடுக்கணும், அதை கட் கூட பண்ண முடியல. சரி அப்படியே போதைங்க, ரொம்ப ஆசைப்பட்டு வாழ்நாள் எல்லாம் போட்டிருந்தாங்க, கழட்டவே மாட்டாங்க அப்படின்னு பண்ண பார்த்தாங்கதான், ஆனா முடியல. அப்படியே அவ்வளவுதான், மீதி எல்லாம் எடுத்துட்டாங்க. நல்ல காலை பிரியேனா, உம்மை பிரியேனா, பிரியக்கூடாது. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா. உலகத்துல இப்படிதாங்க சவால்கள் வரும். உலகத்துல இப்படிதான் பிசாசு ஆண்டவர்கிட்டே கேட்டான். லூக்கா 4வது அதிகாரம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஒரு நிமிடத்தில் என்னை வணங்கி விட்டால், ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. ஆராதனை யாருக்கு விட்டுக் கொடுக்க முடியும்? அவர் முகத்தில் ஏன் ஒப்பு கொடுத்தார்? அவன் நினைச்சா பிசாச ஒரே அடி அவரை தொட முடியுமா? எனக்காக அன்றைக்கு அவர் ஜெயித்ததுனாலதான் இன்னைக்கு அந்த இயேசுவின் ரத்தம் இந்த அம்மாவுடைய பிள்ளையை விடுதலை ஆக்கிட்டு, கவிதாவுடைய பிள்ளையை. ஏராளமான பேர் விடுதலை ஆகுறாங்க. நேற்று ரோஸ்லின் சிஸ்டர் படத்தை படிக்க இருந்தாங்களாம், இங்க இருந்து ஊர்ல இருந்து போய் பாடும்போது எந்திரிச்சுட்டேன், எந்திரிச்சு உடனே வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அவங்க இன்னைக்கு இருந்திருந்தா இன்னைக்கு அவங்க சாட்சியும் இருந்து. சுகம்பலன் பாடும்போது ஏராளமான பேருக்கு விடுதலை.
ஏன் இன்னும் நமக்கு கிடைக்கல? விசுவாசிங்க, ஆண்டவர் இந்த மாதத்திலே கிடைக்கும். பேர்பட்ட இது மட்டும் இல்லைங்க, அவருக்கு 1 ரூபாயும் ஒண்ணுதான், 1 கோடியும் ஒண்ணுதான். தலைவலியும் ஒண்ணுதான், ஒரு கேன்சரும் ஒண்ணுதான். இதை சுகமாக்குவதும் ஒன்றுதான், கேன்சரை இருந்து அவருக்கு விடுதலை தருவதும் ஒன்றுதான். இரண்டும் இயேசுவுக்கு ஒரே அற்புதம் தான். நம்ம தான் அதை அவருக்கு எல்லாம் லேசான காரியம். லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன். ஜெமினா சிஸ்டர் ரொம்ப சிக்கா இருந்தாங்க. நடுவுல ஒரு நாள் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வர சொன்னேன். எனக்கு ஜெபம் பண்ணுங்க காரணம் ஃபாஸ்டிங் பிரேயர் வந்துருங்க. அண்ணன் மூடின உடனே ஆண்டவர் ஒரு நபரை காட்டினார். அந்த நபர் வீட்டுக்கு போனீங்களான்னு சமீப நாட்களா யாருக்காவது போய் ஜெபம் பண்ணீங்களான்னு. ஆமா சிஸ்டர் நாங்க அந்த ஸ்பிரிட்டை கட்டி ஜெபம் பண்ணா அன்னைக்கே நல்லா ஆயிட்டாங்க. தலை சுத்து சிஸ்டர், எந்திரிச்சு நடக்க முடியல, உட்கார முடியல, அடுத்ததா இருக்கேன், இரும்பல் வேறன்னாங்க. ஸ்பிரிட் போச்சுனாலே சுகந்தான். அப்ப அதுக்கு பின்னாடி நின்னது யாரு? ஒரு ஆவி. அந்த ஆவி போயிடுச்சுன்னா சுகந்தான். அன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர்னு கேட்டாங்க. அன்னை மூடினவுடன் காட்டிட்டார் ஆண்டவர். ஒரு பெண்ணினுடைய முகத்தை காட்டினார். இந்த ஸ்பிரிட் தான் வேலை செய்து. அந்த ஸ்பிரிட்டை வரட்டணும். அன்னைக்கு அந்த உபவாச ஜபத்திலே வச்சு அன்னைக்கு நல்லாகி ஜபிக்க ஆரம்பிச்சு ஜபிக்கிறவங்க அந்த ஒரு கிருபை அதிகமாக இருக்கு. எல்லாரும் ஜபிக்கிறீங்க எங்களுக்காக. ஜபிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் விடுதலை தான். இந்த வருடத்துல வினோத் பிரதரை கர்த்தர் அவர் கேட்டிருக்காரு, ஒரு சில பாயிண்ட் போட்டிருக்காரு. அதை எல்லாவற்றையும் கொடுத்து எனக்கு கர்த்தருடைய கிருபை வேணும், அவருக்காக நான் வாழணும், அவருக்காக நான் மினிஸ்ட்ரி பண்ணணும். அநேக குடும்பங்களுக்கு ஆறுதலா இருப்பார்கள் இந்த குடும்பமே. அந்த ஒசூர் பகுதியில சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஜெயராஜ் சிஸ்டர் அதற்குரிய முன்னேற்பாடுகளை செய்வார்கள். மாதத்திற்கு ஒரு முறை ஃபேமிலி மீட்டிங். பேர என்ன? ஃபேமிலி மீட்டிங். கணவன் மனைவி. ராஜா பிரதர் பையன் நேற்று பேசினான். நல்லா ஜபிக்கிறான். அங்க இருந்து ஜெபம் பண்ணும்போதே அந்நிய பாஷையில நிரம்பிச்சு. பையன் நல்லா ஜபிக்கிற பையன், ஆராதிக்கிறான். யூடியூப்ல பாட்டு போட்டிருக்கான். அந்த பையனை வச்சு ஆராதனை நடத்துங்க, ஃபேமிலி மீட்டிங் வைங்க. நீங்க எல்லாரும் கூடி ஜெபிங்க. ஒசூரே அசையன். உங்க மூலமா ஒசூர்ல இருந்து ஒரு பெரிய திரள் கூட்டம் எழுப்புதல் உண்டாகணும். அங்க வந்ததற்கு அந்த கிருபை வேண்டும். கர்த்தர் செய்வார். அங்க வந்ததுல இருந்து ராஜா பிரதரை பார்த்தோம். எங்களோட ரொம்ப அட்டாச். அற்புதமான மாற்றம். சில குடும்பங்களை சந்தித்தோம் வினோத் பிரதர் மூலமா தான். அவங்க எல்லாம் சொன்னது என்ன தெரியுமா? இந்த பிரதராலதான் நீங்க வந்தீங்க, எங்களுக்கெல்லாம் பெரிய ஆறுதல். அவங்க சொன்னது அதுதான். இந்த வினோத் பிரதர் கூப்பிட்டுதான் நீங்க இந்த ஊருக்கு வந்தீங்க. உங்களை நாங்க பார்த்ததே இல்லை. ஆனா எங்க குடும்பங்களுக்கெல்லாம் பெரிய ஆறுதல். எங்க வீட்டுல தங்கிதான் ஆகணும்னு கூட்டு போயிட்டாரு அன்னைக்கு ராத்திரி. நாங்க கிளம்பிட்டோம் ஊருக்கு. அந்த ராஜா பிரதர் என்ன பண்ணிட்டாருன்னா, அம்மா ஐயா அக்கா எங்க வீட்டுல வந்துருங்கக்கா, எங்க வீட்டுல நாங்க ஊழியக்காருக்குன்னே ரூம் கட்டி வச்சிருக்கோம்க்கா, அதுக்குன்னே நாங்க ஏசி எல்லாம் போட்டிருக்கேன்க்கா இப்பதான் அப்படின்னு சொல்லி நாங்க கீழே உட்கார்ந்து இருக்கும் போது மேல போய் ஃபுல்லா எல்லாம் மாத்தி கிளீன் பண்ணி அந்த பாத்ரூம்லாம் அவரே கழுவி இருக்காரு. எனக்கு தெரியாது. வினோத் பிரதர் தான் மேல கூட போனாரு. எல்லாத்தையும் கழுவி கிழுவி கொடுத்து கர்த்தர் நல்லவருங்க. அற்புதமா எங்களை அப்படி கவனிச்சு, அக்கா ஒசூர் வந்தா தம்பி இருக்கேங்க. அவர் சொன்ன வார்த்தை எனக்கு, அக்கா அன்னைக்கு தாங்க பாக்குறோம். நாங்க இது வரைக்கும் நான் உண்மையா ஆண்டவருக்கு முன்னாடி சொல்றேன், ஒரு வீட்லயும் நான் தங்குனதே கிடையாது. ஹோட்டல்ல ரூம் போட்டுதான் தங்குவேன். ஒரு வீட்லயும் நான் தங்குனதே இல்லை. எங்களை ரொம்ப கெஞ்சினாரு, வீட்டுல வந்து தங்கிட்டு போங்கக்கா, நைட்டோட நைட்டா போகாதீங்கக்கா, தயவு செய்து போகாதீங்கக்கா, எங்க வீட்டுக்கு வாங்கக்கா, நாங்க ஊழியக்காருக்குன்னே கட்டி வச்சிருக்கோம்ப்பா. நல்லா கவனிச்சாங்க 2 பேரும். கர்த்தர் அந்த ஒரு கிருபையின் நிமித்தம் அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். காலையில ஜபிச்சோம். அவங்க வீட்டுல இருந்துதான் பிரேயர் நடத்தினேன். சில காரியங்களை இந்த குடும்பத்துக்கு வெளிப்படுத்தினார். சொல்லிவிட்டு வந்தோம். எங்களோட ரொம்ப ஒன்றாங்க. ஒசூர் வந்தா ஹோட்டல்ல தங்க கூடாதுக்கா,
அந்த தம்பி வீடு இருக்கு, 4 நாளாவது என் வீட்டுல தான் தங்கணும். நீங்க உட்கார்ந்து ஜெபிச்சா எங்களுக்கு ஆசீர்வாதங்கா அக்கா அப்படின்னு சொல்லி பள்ளி வரைக்கும் வந்தார், பாதி வழி வரைக்கும் வந்தார். கர்த்தர் நல்லவர், அன்பான குடும்பங்களை கொடுத்தார். அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு வினோத் பிரதர் பர்த்டேன்றதுனால சொல்றேன், இந்த வினோத் பிரதரால தான் நீங்க வந்தீங்க, அதனால அவருக்கு எல்லா கிரெடிட் எல்லாம் அவர் தான் உங்களை கூப்பிட்டாரு இந்த ஊருக்கு. எனக்கு வினோத் பிரதர் மட்டும்தான் தெரியும். அங்க போனோம்னா இத்தனை குடும்பங்களை பார்த்தவுடன் அந்த குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு ஜெயராஜ் சிஸ்டர் தெரியும், அவங்க கூட நான் ரொம்ப பேசுனது இல்லை. ஆனா வினோத் பிரதர் அவங்க ரொம்ப எங்களோட அட்டாச்சா இருப்பாங்க, எங்களோட ரொம்ப பேசுவாங்க, எங்களோட ரொம்ப இணைவாங்க, நல்ல ஜெபிக்கிறார். இன்னைக்கு காலையில கூட சொன்னேன், ஜபத்துல பெரிய மாற்றம் வினோத் பிரதர். கர்த்தர் இன்னும் ஓபியத் ஏதோம் வீட்டை போல அந்த வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன் என்று அங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார். அது போல ஓபியத் ஏதோம் வீடாய் அந்த வீடு இருக்கும், செழிக்கும், செல்வ செழிப்பாய் மாறுவார்கள். அவர்கள் நிமித்தம் ஒசூர்ல ஒரு பெரிய எழுப்புதல் இருக்கும், ஃபேமிலி மீட்டிங் நடக்கணும். அவங்க அங்க ஊர்ல அவங்க வீட்டுல மீட்டிங் நடக்குது. ஜெயராஜ் சிஸ்டர் வீட்டுல அங்க போயிருந்தோம் நாங்க. அவங்க ஊர்ல அப்ப மீட்டிங் வச்சிருந்தாங்க. ஆனா குடும்ப மீட்டிங் நடக்கல. குடும்பமா ரெண்டு பேரா இவர் ராஜா சிஸ்டர் ராஜா பிரதர் சொல்லிட்டு வந்திருக்கோம், ராஜா பிரதர் நாங்க செய்யறோம், நாங்க போறோம், நாங்க வினோத் பிரதரை சந்திக்கிறோம் சொல்லியிருக்காரு. சீக்கிரத்தில் அது நடக்கும். கர்த்தர் அதை ஏற்பாடுகளை செய்வார். கர்த்தர் அற்புதமானவர். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 9வது வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நான் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். என்ன நாள்? நற்செய்தி அறிவிக்கும் நாள். என்ன நாள்? நற்செய்தி அறிவிக்கும் நாள். நான் மௌனமாய் இருந்து, யார் பேசிக்கிறார் தெரியுமா? குஷ்டரோகிகள். ஏன் நம்ம மட்டும் சாப்பிட்டு நல்லா இருந்தா போதுமாயா? ஊருக்குள்ள எல்லாம் பட்டினியா இருக்கிறாங்க, செத்தோமா பிழைச்சோமான்னு தெரியாம இருக்காங்க. எப்படியாவது இந்த தகவலை ஊருக்குள்ள அனுப்ப வேண்டும், ராஜ அரண்மனைக்கு இது செல்ல வேண்டும், தகவல் செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த 4 குஷ்டரோகிகளும் கர்த்தர் செய்ததோடு இந்த அற்புதமான காரியத்தை யாரால் ஒன்று முடியாது. இனி எனக்கு எந்த பலனும் இல்லை சிஸ்டர், நான் என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்காக நான் என்ன செய்ய முடியும்? நீங்க சின்னது செய்தாலும் அதை ஊரே ஆசீர்வதிக்கப்படும். உங்க மூலமா போற ஒரு நற்செய்தி தான், ஒரு நல்ல செய்தி இன்றைக்கு தேவை. ஜனங்கள் எல்லாரும் நற்செய்திக்காக காத்திருக்கிறாங்க ஐயா, முந்தி மாதிரிலாம் இல்ல. ராம்குமார் என்ற ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார் ஒரு கிராமத்தில் இருந்து, பேரு இச்சி சொன்ன இச்சிப்பட்டி. கரெக்டா பிடிச்சிருக்காங்க, கரெக்டா வராங்க. இச்சிப்பட்டியில இருந்து வந்திருக்காரு ராம்குமார். இச்சிப்பட்டியிலேயே எழுப்புதல் வரணும். நீங்க நற்செய்தி சொல்லிட்டே இருங்க. என்ன நற்செய்தி சிஸ்டர்? சமாதானத்தின் சுவிசேஷத்தின் பாதரட்சை அணிந்து கொண்டு தேவன் வரப்போகிறார், இயேசு உங்களுக்காய் மரித்தார், அவர் அற்புதர். இதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்தியை ஜனங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருங்க. இச்சிப்பட்டி முழுவதும் எழுப்புதல் வந்துவிடும். அந்த ஊரில் இருக்கிற விபச்சாரத்தின் ஆவி, நேற்று விசாரித்தேன், அந்த ஊரில் இருக்கிற குட்டிநெறியின் ஆவி, அத்தனை ஆவிகளையும் தேவன் தகர்த்து போடுவார். அல்லேலூயா. அப்படி ஒரு ஊழியக்காரர் அவங்க குடும்பம் நிக்கணும். நீங்க சிஸ்டர் 2 பிள்ளைங்க, ஆண்டவர் அப்படி எழுப்பணும். ஒரு ஜபத்தை விடாதீங்க, வசனத்தின் வல்லமையை பிடித்துக் கொள்ளுங்க. இதை விடைக்கு உபவாச ஜபத்துல அதிகமான வார்த்தைகள் வரும், அதிகமான நாளைக்கு இருக்கும். உங்க சர்ச்சில் நடத்துனா போயிருங்க, நடத்தலைன்னா வாங்க. நடத்தணும் சிஸ்டர், எங்க சர்ச்சில் உபவாச ஜபம் வச்சிருக்குன்னா போயிருங்க. வேற உபவாச ஜபங்களும் வைப்பேன், மீதி நாட்கள்ல வைப்பேன். சில நாள் 3 நாள் தொடர் பாஸ்டிங் பிரேயர் வைப்பேன், அதுல வாங்க. கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தை, ஊழியத்தை பிரமிக்கத்தக்கதான கர்த்தர் மாற்றுவார். வசனங்களை அதிகமாய் சொல்லி தருவேன். அல்லேலூயா. இங்க பாருங்க, நற்செய்தி அறிவிக்கும் நாள். அடுத்தது பாருங்க 10. அப்படி அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளர்களை நோக்கி, யாரு? பட்டணத்து வாசல் காவலாளர்கள், வெளியில நிக்கிறாங்கல்ல, என்ட்ரியில நிக்கிறாங்கல்ல, வாட்ச்மேன், அவர்களை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியனின் பாளையத்திற்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை.
என்னையா சொல்றேன், உன்னையே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கோம், நீ நற்செய்தி சொன்னா நாங்க எடுத்துக்குவோம்? அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை. கட்டி இருந்த குதிரை, கட்டி இருந்த கழுதை, கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள். இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள். நற்செய்தி சொல்லுகிறார்கள். எதிரி பல மாதங்களாய் வருடங்களாய் கொத்தளம் போட்ட காரியத்தை ஆண்டவர் தகர்த்தெறிந்தார் என்பதுதான் நற்செய்தி. இயேசு சிலுவையிலே அத்தனை நோய்களையும் பேய்களையும் அத்தனை பிசாசினுடைய கிரியைகளையும் மொத்த பாதாளமே இழந்து வந்தாலும் அத்தனை கிரியைகளையும் அழித்து இழந்ததுதான் நற்செய்தி. எப்பேற்பட்ட நோய்களையும் பேய்களையும் என் இயேசுவால் விரட்டி சுகமாக்குகிறது தான் தேசங்களுக்கு நாம் சொல்லும் நற்செய்தி. ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைகிறேன், ஒருத்தருக்கு ஜோம் பண்ணு. ஆண்டவர் சொன்னாரு, மொத்த பேரையும் கட்டி படுக்க வச்சிருக்கிறது எது தெரியுமா? பேய். அந்த வார்டுல ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா பேய் கட்டு. நற்செய்தி தேவை, தேசங்களுக்கு தேவை. இன்றைக்கு நற்செய்தி நற்செய்தி அறிவித்தவுடன் அப்பொழுது அவன் வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டான். அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு அதை அறிவித்தார்கள். பாத்தீங்களா, நற்செய்தி திடீரென்று வந்து சொன்ன குஷ்டரோகிகள் சொன்னது கூட அங்கே செயல்பட ஆரம்பித்து விட்டது. என்னால் என்ன முடியும் சிஸ்டர், என் வாழ்க்கையே ரொம்ப போராட்டமா இருக்கு, எனக்கே குஷ்டம், எனக்கே பாருங்க கையெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி எனக்கே கஷ்டம், எனக்கே பிரச்சனை, எனக்கே வியாதி, எனக்கே நோய், எனக்கே பலவீனம், என் கஷ்டமே பெரிய கஷ்டம், என் குடும்பத்தில் இருக்க பிரச்சனையே பெரிய பிரச்சனை அப்படி என்று நினைக்காமல் அவர்கள் வந்து சொன்ன நற்செய்தி ராஜாவின் அரண்மனைக்கு சென்றதையா. ஒரு ராஜா கூட மாறலாம் இவங்க நற்செய்தியின் மூலமா. தேங்க்யூ. அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து, நடுராத்திரியே நடக்குது, நடுராத்திரியே எழுப்பி விட்டாங்க. நற்செய்தி சொல்றதுக்கு ஒரு நேரங்காலம் வேண்டாம், நேரங்காலம்லாம் பார்க்க கூடாது. நடு ராத்திரி எந்திரிச்சு ஆண்டவர் பேய வரட்டுனாலும் விரட்டிதான் ஆகணும். நடு ராத்திரி இந்த கவிதா ஒரு நாள் எழுப்பி விட்டாங்க, அது கரெக்டா 12 மணி. ஆமா பேய ஆடுதுமா, எப்பனாலும் ரெடியா இருக்கணும், ரெடியா இருக்கணும். அப்படிதான் ஒவ்வொருவரும் இருக்கணும். ஜப கொடிகையில வருகிறவங்க ஒவ்வொருவரும் அப்படித்தான் இருக்கணும், அப்படி ஜபிக்கணும். வேற என்னமே இருக்கக்கூடாது. விடிஞ்சா படுத்தா ஜபந்தான். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்ல ஜாக்கிரதையாயிரு. இயேசு சீக்கிரம் வருவார். இங்க பாருங்க, தன் ஊழியக்காரனை நோக்கி, சீரியன் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நாம் பட்டினியா இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ராஜா சொல்றாரு, ஏன் நம்ம எல்லாம் பட்டினியா இருக்கணும்னு தெரியும், அதனால ஒளிஞ்சிருந்து நம்ம சாப்பாட்டுக்கு வருவோம்னு சொல்லிட்டு அவங்க ஒளிஞ்சிருந்து பார்த்து நம்மளை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. 6:20 முடிச்ச கரெக்டா, நம்மை உயிரோட பிடித்து கொண்டு பட்டணத்துக்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளிந்து கொண்டிருப்பார்கள் ராஜா சொல்றார். ஏதோ ஒரு போர் சேவன் போய் பார்த்துட்டு வந்து சொல்லியிருந்தா அவர் இந்த வார்த்தையை சொல்லி இருக்க மாட்டார், நம்பி இருப்பார். சொன்னது ஊருக்கு வெளியே இருந்த 4 குஷ்டரோகிகள் சொல்லி காவலாளருக்கு சொல்லி, காவலாளர் வந்து அரண்மனை காவலாளர்களுக்கு சொல்லி, அரண்மனை காவலாளர்கள் போய் நடுராத்திரி ராஜாவை எழுப்பி உள்ள இருக்க சேவகன் சொல்லி, சேவகன் போய் ராஜாவை எழுப்பி நற்செய்தி. நடுராத்திரி கூட நற்செய்தி வருமையா? தூங்கி எழும்பும்போது கூட என் தேவன் நற்செய்தி கொடுக்கிறவர் அல்ல, இரவு நடுராத்திரியிலும் நற்செய்தி, நடுராத்திரியிலும் நற்செய்தி வரும், நடுராத்திரியிலும் நற்செய்தி வரும். அவன் ஊழியக்காரனின் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கே மீதியா அப்படியே நம்புங்க, அப்படியே நம்புங்க, அப்படியே நம்புங்க, இந்த வசனத்தை மட்டும் அப்படியே நம்புங்க, மனுஷன் சொல்ற வார்த்தையை நம்பாதீங்க, இந்த வார்த்தையை சொல்றேன்ல, இந்த வசனத்தை அப்படியே நம்புங்க. நடுராத்திரி கூட போன் பண்ணி நற்செய்தி
நமக்கு நடுராத்திரி அண்ணா போன் பண்ணிட்டா, என்ன ஆச்சோ என்னத்துக்கு இந்த கவிதா 12 மணிக்கு கூப்பிடுது, என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம போன்ல எனக்கு தெரியாது. பிரதர் போன் எப்படி ஆனதா இருக்கு. அவருக்கு கூப்பிட்ட உடனே இப்பதான் ஜோம் பண்ணிட்டு படுத்தோம். ஆண்டவர் என்னன்னு தெரியல, திடீர்னு எந்திரிச்சு ஜெபி. அப்பதான் எந்திரிச்சு உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். கவிதா போன் பண்ணு. அது நடுராத்திரி. போன் எடுத்து லோக்கல்ல இருக்க ஊழியக்காரங்க வந்து எல்லாம் சேர்ந்து ஜெபிச்சோம். கர்த்தர் இந்த பையனுக்கு விடுதலை காலையில சாட்சி போட்டு போயிட்டார். நல்லா இருக்கிறாமா. எவ்வளவு பெரிய ஆண்டவர் தெரியுமா? இங்க பாருங்க, அப்ப ஊழியக்காரரில் ஒருவன் பிரதி உத்தரமாக பாருங்க, நிறைய நேரங்கள்ல ஊழியக்காரன் கூட வேலை செய்யறாங்க பாருங்க, அவங்கதான் இந்த ராஜாவையே தூண்டி இருக்காங்க. அவன் சொல்றான், ஐயா இங்க மீதியான குதிரைகளில் 5 குதிரை இருக்குது, கொண்டு போக மட்டும் உத்தரவு மட்டும் கொடுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சொல்றாங்க. இத்தனை நாள் இந்த செய்தி வரல, இன்னைக்கு இந்த செய்தி வந்திருக்கு, நற்செய்தி. நான் இந்த குரூப்ல போய் இயேசுவின் வார்த்தையை கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. எல்லாரும் வருவாங்க, போனவங்க எல்லாம் வருவாங்க. கர்த்தர் கொண்டு வரும். அதுதான் ஜெபம். இங்க பாருங்க, இதோ இங்க மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது ஐயா. எங்க நிறைய பேர் செத்துட்டாங்க எங்க பட்டினியில. 5 குதிரை மட்டும்தான், அது எப்படி தப்பிச்சுச்சுன்னே தெரியல. அவ்வளவுதான், கொஞ்சம் ஆகாரம் இருந்திருக்கும், இதுக்கு மட்டும் போட்டிருப்பாங்க மாதிரி. பாருங்க, இது மட்டும்தான் இருக்குது, அவைகளை நான் அனுப்பி பார்ப்போம். அந்த 5 குதிரையும் அனுப்பி பார்ப்போம். நிறைய பேர் செத்துருங்க. ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம். சொல்லுங்க, ஒரு வாட்டி வாங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு, ஒரு வாட்டி வாங்க. நீங்க விசுவாசத்தோட கூட்டு போங்க. உங்க ஒசூர் போயிருந்தப்போ ஒரு பிரதர் ஒரு சாட்சி சொன்னார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்களாம். அவர் இந்துவா. என்ன தருவார் இயேசு? எனக்கு வேலை தருவாரா? நான் படிச்சிருக்கிறது 10வது தான். எனக்கு வேலை கொடுப்பாரு ஐயா? கொடுப்பாரு வாயா. 10வது படிச்சிருக்கிற எனக்கு என்ன வேலை கிடைக்கும்? வேலை கிடைக்க வாயா சர்ச்சுக்கு. அப்படிதான் சிஸ்டர் போனேன். அதே மாதிரி எனக்கு வேலை கிடைச்சிச்சு டிவிஎஸ் கம்பெனி. 10வது தான் படிச்சிருக்கேன். பெரிய சொந்த வீடு, மேல் வீட்டார ஊழியருக்குன்னு வச்சிருக்காரு. என்னெல்லாம் தேவைன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு இங்க ஏற்பாடு பண்ணேன். அக்கா, ஒசூர்ல இருக்கிறதுல பெரிய ஹோட்டல்ல அவ்வளவு பெருசா தேவையில்லை, ரொம்ப சாப்பிட மாட்டோம் அப்படின்னு அவர் பாராட்டினார். முத பார்த்த உடனே யாருமே இவ்வளவு அன்பு செலுத்தா? எனக்கு புரியவே இல்லை. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், என் மகன், நீ ஏன் ஊழியக்காரி, உனக்கு நான் இந்த கனத்தை கொடுத்தேன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருக்கிறான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரி இருக்கிறான். என் ஊழியக்கார குடும்பம் இருக்கு. பார்த்த உடனே 10 வருஷமா பழகுனது மாதிரி அவர் அன்பு செலுத்த மறக்க முடியாது. பிரதர் அதை விட அன்பு செலுத்து. நான் சொன்னேன், தம்பி இருக்கேன் நீங்க வினோத் பிரதர் கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் அதுக்கு மேல கோவப்படுவார். இன்னொரு தம்பி இருக்கேன், அவர் எனக்கு தம்பி இல்லை, அவர் எனக்கு புள்ள, அவர் தம்பி. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அப்படியே 2 குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியரின் ராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினார். சீரியரின் ராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினார். இப்ப அந்த 10வது படிச்சவர் வேலை கிடைக்குமான்னு தானே கேட்டாரு. வேலை கிடைக்க வாயான்னு கூட்டிட்டு போயிட்டாங்களாம். டிவிஎஸ் கம்பெனியில வேலை, அடுத்த மாசமே வேலைக்கு கூப்பிட்டாங்களாம். இன்னைக்கு அந்த வேலையில தான்க்கா இருக்கேன். எவ்வளவு பெரிய வீடு பாருங்கக்கா, கர்த்தர் கொடுத்ததுக்கா. இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 10 ரூபாய் இருக்காதுக்கா. ரோட்ல போகும்போது என் பிள்ளைய கொண்டு போய் ஹாஸ்டல்ல இந்த சாட்சியை சொல்ல சாட்சி உங்களுக்கு எல்லாம் மிக பிரயோஜனமா இருக்கும். ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுட்டு வரணும். பஸ்ஸுக்கு மட்டும்தாங்க டிக்கெட் இருக்குது. டிக்கெட் இருக்குது,
நான் திரும்பி வர்றதுக்கு இல்லையே. அப்ப இந்த 100 ரூபாய்க்கு நான் பெட்ரோலை போட்டுக்கிட்டு கொண்டு போய் என் பிள்ளைய கொண்டு போய் விட்டுட்டு வந்து, அப்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா, அப்பா உன் கையில கொடுக்க காசு இல்லப்பா அப்படின்னு சொன்னாராம். அவர் சொல்றாரு, அப்பா நான் இதை பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தா டோலா. பசி வர பயங்கரமா இருக்குதான். டோல்ல நின்னவங்க டோல்ல காசு கொடுக்க போக முடியுமா? என்ன பண்ணாராம் தெரியுமா? போனை எடுத்து, யாருமே தெரியாத அவருக்கு, போனை எடுத்து உங்க பிள்ளைங்க படிக்கிறாங்கல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு போன் பண்ணி எனக்கு ஒரு 100 ரூபாய் அனுப்புங்க, இந்த டோலுக்கு கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வழியில நின்னு போன் எடுக்கிறாராம். என் பிள்ளைக்கு நாளைக்கு அசிங்கமாயிரும்ல. ஏங்க, பிள்ளை படிக்கிற இடத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா பிள்ளைக்கு அசிங்கம் இல்லையா? அங்க நின்று ஜெபிக்கிறார். ஆண்டவரே, டோல கடக்கணும், எனக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு ஒரு டீ குடிக்கணும் போல இருக்கு, இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் இப்படியும் போயிடுறேன். எங்க இது அவர் சொன்ன சாட்சிங்க. ஆண்டவருக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தேங்கா. என்ன நடந்ததுன்னு சொல்றேன். ரோட்ல நின்னு, நடு ரோட்ல நின்னுக்கா, நான் என்ன பண்ணேன்னா ஜெபிக்கிறேன்க்கா. ஊர்ல இருந்து கிளம்பும் போது ஏடிஎம் கார்டை போட்டேன், 1 ரூபாய் இல்ல, 0. ஆண்டவர்கிட்ட சொன்னார், அப்பா யாராவது எனக்கு ஒரு 100 ரூபாய் போட்டிருந்தாங்கன்னா நான் வீடு போய் சேர்ந்துருவேன். அப்படி நல்ல கவனிக்கணும் அற்புத சாட்சிகளை. நற்செய்தி பாருங்க, எவ்வளவு பெரிய காரியத்தை ஒரு மனிதனை மாற்றி இருக்கிறது. வாயா, ஆண்டவர் உனக்கு வேலை தருவாருன்னு. யாருடைய விசுவாசம் தெரியுமா? இது சொன்னவருடைய, இந்த கேட்டவருடைய விசுவாசம் இல்ல, கூட்டிட்டு போனார் பாருங்க, அவர் விசுவாசம் அது. உடனே இவர் போய் என்ன பண்ணிருக்காரு, பக்கத்துல இருக்கிற டோல்ல போய் கொஞ்சம் தள்ளி போய் போட்டுட்டார். டோல் என்ற ஏடிஎம் கார்டு போட்டா 11,000 ரூபாய் இருக்குதாங்க. எங்க அவர் சொன்ன சாட்சியை சொல்றேன். 11,000 ரூபாய் இருக்குதா அக்கௌண்ட்ல. எடுத்துட்டு டீயா குடிச்சாரா, டோலுக்கு கொடுத்தாரா, வீட்டுக்கு வந்து பையனுக்கு படம் அனுப்பினாரா. அக்கா, ஏசு நல்லவருக்கா. 2 வீலர் கூட டோல் இருந்ததுனால அவரால முடியல. பாத்தீங்களா? ஆண்டவர்கிட்ட ஒண்ணு சொன்னார், ஆண்டவரே நான் வந்து யார்ட்டையும் கேட்க மாட்டேன், திரும்பவும் போய் இந்த ஏடிஎம் கார்டை போடுறேன், 100 ரூபாய் யாராவது ஒருவரே அக்கௌண்ட்ல போட்டிருந்தாங்கன்னா, நானும் 9 மணிக்கு பாக்குறேன்க்கா, 0கா, 10 மணிக்கு பாக்குறேன்க்கா, 11,000 ரூபாய்க்கா. இன்னைக்கு வரைக்கும் தெரியல, எப்படி வந்துச்சுன்னே தெரியல. அவங்க வீட்டுல தான் தங்கி இருந்தோம். நான் தான் சொன்னேன், எங்கேயோ பிறந்தவன், எங்கேயோ இருந்தோம். கர்த்தர் இன்றைக்கு உங்க வீட்டுல கொண்டு வந்து என்னை தங்க வச்சதுக்கு, உங்களை ஆசீர்வதிக்கும்படி இன்னும் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இப்ப இருக்கிற சூழ்நிலையை கண்டு கலங்காதீங்க. உங்களோட இருக்கிறார். 10வது படிச்ச எனக்கு வேலைக்கா, எனக்கே வேலைக்கா, இந்த வீட்டை கட்டிட்டு இருக்கேன்க்கா, கர்த்தர் கொடுத்ததுக்கா. அதனாலதான்க்கா மேல எந்த ஊழியக்காரர் வந்தாலும் விட மாட்டேன்க்கா, என் வீட்டுலதான் தங்கணும். ஐயோ, எனக்கு தெரியாம போச்சுக்கா, நீங்க ஹோட்டல்ல தங்கி இருக்கவே கூடாதுக்கா. எவ்வளவு அன்பு. கர்த்தர் நல்லவர். நற்செய்தி சொல்லுங்க. இன்றைக்கு ஜனங்களுக்கு தேவை நற்செய்தி. அன்றைக்கு ஒருத்தர் சொன்னாரு, நீ வா, சர்ச்சுக்கு வா, உனக்கு வேலை கிடைக்கும். 10வது படிச்ச எனக்கு வேலை கொடுத்த உடனே அத்தனையும் தூக்கி போட்டு இயேசுவுக்காய் வந்தேன். எத்தனை பேருக்கு எவ்வளவு அற்புதம் நடக்குது இருக்கீங்களா? டோல்னா என்னதுப்பா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, டோல்னா என்னன்னு. சுங்கச்சாவடி. அங்க நின்னுட்டு அந்த பிரதர் தத்ரூபமான சாட்சி. அவங்க வீட்டுலதான் தங்கி இருந்தோம். அவங்க வீட்டுல தங்கி இருந்த உடனே இந்த சாட்சி எல்லாம் கேட்ட உடனே கர்த்தருக்கு நன்றி செலுத்து. 2 பேரும் ரோடு வரைக்கும் வந்து, ஒசூர் வந்தா தம்பிய மறக்கப்பட்டது, என்னைக்கும் மறக்க மாட்டேன். என் வாழ்க்கையில நான் யார் வீட்லயும் தங்கினது இல்லை. முதல் தடவை உங்க வீட்டுல தங்கியிருக்கேன். உங்களுடைய அன்பின் அழைப்பினால கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிவிட்டு வந்தோம். கண்களை நாம ஆரம்பியம். நற்செய்தி சொல்லுங்க. நற்செய்தி சொன்னதுனாலதான் அன்னைக்கு ஒரு 5 குதிரை எடுத்துக்கிட்டு சேவகன் போனான். ஐயோ, எனக்கே கஷ்டம், எனக்கே பிரச்சனை, ஒதுங்காதீங்க, ஏசு நல்லவர், வந்து பார், கர்த்தர் அற்புதம் செய்வார். எப்படியா 10வது படிச்சவனுக்கு வேலை கிடைச்சான்? நல்ல சம்பளத்தோட வேலை செய்யறேன் சிஸ்டர். அன்னைக்கு இயேசு எனக்கு செய்யல அப்படின்னா எனக்கு 10வது படிச்சவனுக்கு அவன் சிஸ்டர் வேலை கொடுப்பான். நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் சிஸ்டர், கர்த்தர் செய்த அற்புதம் என்று ஒரு
மனிதன் அன்றைக்கு எனக்கு இயேசுவை பற்றி சொன்னதினால் எனக்கு உடனே அடுத்த மாசமே வேலை. டிவிஎஸ் கம்பெனில இன்னைக்கு வரைக்கும் நான் வேலை செய்யறேன். அதுலதான் என் பிள்ளைங்களை படிக்க வச்சேன். அதுலதான் என் பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதுலதான் என் பிள்ளையின் வீடு கட்டப்பட்டது. இன்றைக்கும் நாங்கள் அதில் கொண்டுதான் பல காரியங்களுக்கு அத்தனை என்னை உயர்த்தி இருக்கிறார். சிஸ்டர் பாருங்க, படிப்பு பெருசு இல்ல. கைகளை உயர்த்துங்க. ஆண்டவருக்கு எதுவும் பெரிதல்ல. எவ்வளவு கீழே இருந்தாலும் பெரிதல்ல. கர்த்தர் நல்லவர். ஊழியர்களை நேசிக்கும் குடும்பம், ஊழியத்திற்காய் பிரயாசப்படுகிற குடும்பங்கள் அப்படியாய் கர்த்தருக்காய் எழும்பிடணும். எழும்பிட்டீங்கன்னா கர்த்தர் செய்கிற அற்புதம் பயங்கரமாயிருக்கும். 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 கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியால் என்னோடு கூட இருக்கிறார். இந்த வருடத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த மாதத்திலேயே செய்ய போகிறார். அப்படியே நம்புங்க. நற்செய்தி இந்த மாதத்திலே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். 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 சாட்சிகளை கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நற்செய்தி அறிவிக்கும் மாதம். நற்செய்தியை சொல்லுங்க. நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. சொன்னவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் மியூட் எடுத்துட்டு அல்லேலூயா சொல்லி முடிக்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, 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 ஆமென்.